கரகுரி சர்க்கஸோட எபிசோடு 18. ஏஞ்சலினா தன்னோட பிறந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க அந்த பிறந்த குழந்தைய பார்க்க அங்கே 2 பேர் வந்திருக்காங்க. குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா, என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்க அங்கே தான் ஏஞ்சலினா தன்னோட குழந்தைக்கு எலினோரே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஷிரோகனுக்கு அங்கே தான் எலினோரேங்கிற பேர் கிடைக்குது. வந்தவங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்க நின்றுட்டு இருந்த பிரான்சினை பார்த்து, இவ பிரசவத்தப்ப எந்த விதமான பயமும் இல்லாம பிரசவத்தை தைரியமா பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க, நீ அம்மாவும் போது ஒரு நல்ல அம்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அன்னைக்கு நைட் முடியுது. அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கன்ஃபியூஷன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம இங்க வந்த மிஷின் வேற, இந்த குழந்தை என்னோட மிஷினை பாதிக்குது அப்படின்னு குழப்பத்துல உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஏஞ்சலினா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், நான் லாண்ட்ரி வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ட்டு போறாங்க. அவன் ஒண்ணுமே புரியாம, நான் குழந்தைய கொல்ல வந்திருக்கேன், என்னை எப்படி நம்புறேன், என்கிட்ட எப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்ல ஏஞ்சலினா அங்க இருந்து போயிடுறாங்க. கதவு ஓரத்துல இருந்து ஏஞ்சலினாவும் அவனோட ஹஸ்பண்ட் சோஜியும் நின்று பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை நெருப்புக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு பொறுப்பே இல்லை, குழந்தைய நெருப்புக்கு பக்கத்தில் போட்டு போயிருக்கீங்க அப்படின்னு குழந்தைய ஓரமாக படுக்க வச்சு, இந்த வீடுக்கு ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்த கோட்டை கழட்டி அந்த குழந்தைக்கு போட்டி விடுறான். ஸோ கொல்ல வந்தவன் அவனே அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறான். இதை பொழிஞ்சிருந்த அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பிரான்சின் ஏஞ்சலினாட்ட போய், இவ எப்போ வளருவான்னு கேட்பான். அவ ஏன்னு கேட்க, இவ வளர்றதை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல இவ வளர்ந்துட மாட்டா, மனுஷங்க வளர்றதுக்கு 20 வருஷம் எடுக்கும், இவ அடல்ட்டா மாறணும்னா 20 வருஷம் ஆகும். அந்த 20 வருஷத்துல இவன் நிறைய கத்துக்கணும், நிறைய பார்க்கணும், சந்தோஷம், துக்கம், அழுக, சோகம் இவன் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இவன் வளர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஓ என்னால் அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, என்னை டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு பிரான்சின் ஏஞ்சலினாவை பார்த்து கேட்க, ஏஞ்சலினா, நீ என் குழந்தை பிறக்கும் போது இங்கே இருந்திருக்க, இவன் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு நீயும் ஒரு காரணமாக வந்திருக்க, ஸோ என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவம் வந்துடுது. இவன் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இவளால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இவளால் தான் சொனாஃபா பார வச்சு இவளால் பல உயிர் போயிருக்கு, எப்படி இவளை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் அதை எதையும் மறக்கல, இவளை டிஸ்மேண்டில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸு பிரான்சின்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ எதுக்காக அப்படி நடிக்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேச, நான் என்ன பண்ணாலும் உங்களை மாதிரி மாற முடியாது, நான் மனுஷியாக மாற முடியாது, ஆனால் நான் இங்கே உயிரோடு நிற்கிறதுக்கு ஒரு காரணம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தலைமுடி மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருந்திருக்க மாட்டேன், நான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களும் மனுஷங்க தான், இப்போ நான் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமும் ஒரு மனுஷி தான் அப்படின்னு சொல்ல, பிரான்சினுக்கு ஒன்றும் புரியாமல் என்னன்னு கேட்க, என் தலைமுடி என்னை யார் உருவாக்குனாரோ அவர் விரும்பின பொண்ணோட தலைமுடி, இந்த தலைமுடியை வச்சு தான் அந்த பொண்ணை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு, இறந்து போன தன்னோட காதலியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன உருவாக்குனாரு, ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்ல, அந்த ஒன்றுக்காக இன்னும் நான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கேன், பட் என்ன பண்ணாலும் என்னால் திரும்ப கொண்டு வர முடியல, ஆனால் இப்போ நான் வாழணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் எலினோரா, அந்த பொண்ணு என்னோட விரலை பிடிச்சப்போ இன்னும் புரியாத ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு, எனக்கு வாழணும்னு தோணுச்சு, அதனால தான் ஏஞ்சலினாட்ட அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவா. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொசசிவ் ஆகி, எலினோரா அவன் கையை பிடிச்சா, அவளுக்கு ஃபீட் பண்ணது நான் தான், அவளை பார்த்துக்கிட்டது நான் தாங்கிற மாதிரி ஒரு பொறாமையில சொல்லுவான். அதுக்கு பிரான்சினும் அதே மாதிரி பொசசிவ்னஸ்ல அவளுக்கு நாப்கின் மாற்றி விட்டது நான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ 2 பேரும் யார் ஒரு உயிரை கொல்ல வந்தாங்களோ அந்த உயிரை பாதுகாக்கவே இப்போ 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசி காம் ஆகிட்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கன்வின்ஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ 2 பேரும், ஃப்ரெண்ட்ஸ் அவள் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, பிரான்சைன் இப்போ அவளுக்கு நாப்கின் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இருந்த வழியில் அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டமாக இங்கே போகிறாங்க. ஒருத்தரை பிடிச்சி எங்கன்னு கேட்க, எலினோரா பிறந்ததுக்கு அவளோட அப்பா பெரிய ட்ரீட்டாக வைக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரீட்டுக்கு தான் ஊர் மக்கள் எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரீட்டா அவர் எங்ககிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு குழப்பத்துல 2 பேரும் வீட்டுக்கு போக, அது ஒரு சாயந்தர நேரம், இருட்டு கட்டிட்டு இருக்கு, சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுது. அப்படியே இந்த பக்கம் வீட்டுல சோஜி வீட்டுல இருக்காரு, ட்ரீட்டா அரேஞ்ச் பண்ணன்னு சொன்ன சோஜியும் வீட்டுல இருக்காரு, எலினோராவோட அம்மா ஏஞ்சலினாவும் வீட்டுல இருக்கா, எலினோரா அவங்க அம்மா கையில படுத்துட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்க திடீர்னு எலினோரா அழ ஆரம்பிக்கிறா. என்ன எதுக்குங்கிற காரணம் தெரியல, அமைதியா இருந்த குழந்தை திடீர்னு அழுது. அவங்க அம்மா தாலாட்டு பாடி எலினோராவை தூங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த நேரமே யாரும் இல்ல எதுவோ வர மாதிரி ஒரு சத்தம், என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸும் பிரான்சினும் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு போறதாகவும் சோஜி ட்ரீட் வைக்கிறதாகவும் பேசிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ட்ரீட்டா ஃபெஸ்டிவலா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல, அப்போதான் புரியுது இது யாரோ ஒருத்தங்க போட்ட ஒரு பிளான் அப்படின்னு. வெளியே யாரோ வந்திருக்க சத்தம், கதவு தட்டுற சத்தம், பிரான்சினுக்கு புரிஞ்சு போயிடுது அதெல்லாம் ஆட்டோமேட்டா தான் அவங்க தனக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு, அதெல்லாம் ஆட்டோமேட்டா தான்
என்னோட ஆர்டருக்கு கீழே மட்டும்தான் அதுங்க நான் வேலை செய்யும், நான் போய் திரும்ப போக சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளியே போய் பார்த்தா வீடை சுற்றியும் 100 கணக்கில் ஆட்டோமேட்டாஸ் நிற்கிறாங்க. பிரான்சைன் அதுங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்று, மிட் நைட் சர்க்கஸோட ராணியாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ராணியாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல ஒரு சத்தமும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த 100 கணக்கில் இருக்க ஆட்டோமேட்டா அப்படியே நிற்கிறாங்க. திரும்பவும் பிரான்சைன் பார்த்து போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, யார்ரீ நீ அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஆட்டோமேட்டா தன்னோட கையில் இருந்த ஈட்டியை பிரான்சைனோட நெஞ்சிலே எரியும். அவளோட பாடியை கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு சோஜியும் ஃப்ரெஞ்சும் ஆஞ்சலினாவை தூக்கிட்டு கதவை சாத்திடுவாங்க. பிரான்சைன் என்னை நம்புங்க, அவங்க என் பேச்சுக்கு படணும், ஆனால் ஏன் என் பேச்சை கேட்கல அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. சோஜி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சை பார்த்து ஒலிம்பியா வீடு ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி ஆஞ்சலினாவை நீ எலினோராவை தூக்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. பிரான்சைனும் நானும் ஃபைட் பண்ணுறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, சோஜி நீ மனுஷங்களோட ரொம்ப வீக்காக இருக்க, இப்போ உன்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆஞ்சலினா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, பிரான்சைன் நீ எலினோராவை கூட்டிகிட்டு போ, நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பைத்தியமா, இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இவ்வளோ ஒரு காரணமாக இருக்கலாம், இவளை எப்படி நம்புறீங்க, இவ கையில் எப்படி எலினோராவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாள். அங்கே இருக்க ஆட்டோமேட்டா எல்லாமே உன்னை தேடி வந்திருக்குங்க. சாஃப்ட் ஸ்டோன் யாருக்குள்ளே இருக்கோ அந்த மனுஷங்களையும் அந்த சாஃப்ட் ஸ்டோனையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. ஆனால் யாருக்குள்ளே இருக்குன்னு அந்த ஆட்டோமேட்டாஸ்க்கு தெரியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு ஆட்டோமேட்டா தான், இவ தான் அந்த மிட் நைட் சர்க்கஸோட ராணியை, இவ்வளோ எப்படி நம்புறீங்கன்னு கேட்பான். பட் சோஜியும் ஆஞ்சலினாவும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி இவகிட்ட கொடுத்து விட, பிரான்சைனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் பண்ணது நம்ம தான், எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நம்ம தான், ஆனா இவங்க நம்மள எப்படி நம்புறாங்கன்னு தெரியாம பிரான்சைனை கூட்டிட்டு ஓடுறா. ஆட்டோமேட்டா குரூப்ல சில பேர் அவங்கள பார்த்துட்டு பிரான்சைனை தோத்துறாங்க. பிரான்சைன் குழந்தைய தூக்கிட்டு இவ எப்படி என்ன நம்பணும்னு தெரியல, பட் இந்த நம்பிக்கைக்கு நான் அவளுக்கு திருப்பி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், எலினோராவை காப்பாற்றி ஆகணும்ட்டு தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம எலினோராவை தூக்கிட்டு ஓடுறா. பின்னாடி ஒரு ஆட்டோமேட்டாஸ் அவளை ஷூட் பண்ணி ஒரு காலை உடைச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த உடஞ்ச காலோட ஓடி போய் தடுக்கி அங்கிருந்து ஒரு கிணத்துல உள்ள விழுந்துருவா. ஆட்டோமேட்டஸ்க்கு அவ எங்க போனான்னு தெரியாது, சுத்தியும் தேடிட்டு இருப்பாங்க. கீழே கிணத்துக்குள்ள பிரான்சைன் எலினோராவும் கடத்துறாங்க. பிரான்சைன் குழந்தைய தண்ணியில படாம தூக்கி பிடிச்சிக்கிறா. அது ஒரு இரவு நேரம் இல்லையா, ஸோ அங்கிருந்து தண்ணி ரொம்ப கூலா இருக்கு. அந்த குழந்தையால ஹேண்டில் பண்ண முடியலன்ட்டு பிரான்சைன் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு புரிய எலினோரா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் ஃபைட் ஆரம்பிக்குது. பிரெஞ்ச் ஒலிம்பியாவை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறான், ஆஞ்சலினா ஏர்லி குயினை எடுத்துட்டு சண்டை போடுறாங்க. ஷோஜியோட பிளட்லையும் ஆக்வாவிட்டா இருக்கும். ஸோ அவரோட ஒரு பிளட்டை தங்கிட்ட இருந்த 2 கத்தியோட கனெக்ட் பண்ணி அந்த பிளட் கத்தியில ஃப்ளோ ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன கத்தி, ஒரு பெரிய கத்தி. அந்த கத்தியை வச்சு ஆட்டோமேட்டாஸ் அட்டாக் பண்ணா அவங்களோட பிளட் எல்லாம் நல்லிஃபை ஆகி அவனுங்க அழிஞ்சிருவாங்க. ஸோ அவரு தன்னோட கத்தி எடுத்துட்டு சண்டை போடுறாரு. இந்த பக்கம் ஃபைட் நடந்துட்டு இருக்க உள்ள கிணத்துல பிரான்சைன் எலினோராவும் இருக்காங்க. எலினோராவோட கால் அந்த தண்ணியில பட்டுட்டு இருக்கும், அந்த கிணத்துல இருக்க தண்ணியில பட்டுட்டு இருக்கும். சாஃப்ட் ஸ்டோன் ஒரு லிக்விடோட தண்ணியோட கலந்துச்சுன்னா அது ஆக்வாவிட்டாவா மாறும் இல்லையா. ஸோ இப்போ எலினோராக்குள்ளதான் சாஃப்ட் ஸ்டோன் இருக்கிறதுனால அவ கால் அந்த தண்ணியில பட்டுட்டு இருக்கிறதுனால அந்த மொத்த கிணறும் ஆக்வாவிட்டாவா மாறும். ஆக்வாவிட்டா சாஃப்ட் ஸ்டோன் ஆக்வாவிட்டா கலந்த பிளட் எல்லாமே ஆட்டோமேட்டாஸ்க்கு அழிவை கொடுக்கும். ஸோ இப்போ அந்த கிணறு ஃபுல்லா ஆக்வாவிட்டா இருக்கிறதுனால பிரான்சைன் ஒரு ஆட்டோமேட்டா இல்லையா, ஸோ அவ கரைய ஆரம்பிச்சிருப்பான். இருந்தாலும் அந்த குழந்தைய தண்ணியில படாம தூக்கி பிடிச்சிட்டு தண்ணியில படாம பார்த்துட்டு இருப்பா. எலினோரா அழ ஆரம்பிச்சிருப்பா திடீர்னு. அதுக்கு பிரான்சைன் தன்னோட அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த தாலாட்டை பாடினாங்களோ அதே தாலாட்டை பாடுவா. குழந்தைய சிரிக்க வைப்பா, தானும் சிரிப்பா. இவ்வளவு நாள் 100 கணக்கான வருஷமா சிரிக்க முடியாம இருந்தாவ ஒரு குழந்தையோட சிரிப்புக்காக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரான்சைனும் சாக போறான். கீழே இருக்க ஆக்வாவிட்டா பிரான்சைனை கரைச்சிட்டு இருக்கு. இவ தாலாட்டு பாடிட்டு இருக்கு. இந்த நேரம் அந்த பக்கம் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெஞ்ச் ஒலிம்பியா வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க. எப்படி பிரான்சைனை ஒரு ஈட்டியால தாக்கி தன்னோட நெஞ்சில ஓட்ட போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஈட்டியை எரியறாங்க. ஃபர்ஸ்ட் எரிஞ்ச ஈட்டி எல்லாத்தையும் சோஜி தன்னோட காலில் வாங்கிக்கிறாரு. ரெண்டாவது மறுபடியும் அதே பிரெஞ்ச் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இந்த தடவை ஆஞ்சலினா வந்து தன்னோட நெஞ்சில வாங்கிக்குவாங்க. 2 பேரும் தன்னோட உயிரை கொடுத்து பிரெஞ்சை காப்பாத்திருப்பாங்க. பிரெஞ்சுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த எமோஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம ஆஞ்சலினாவை தாங்கி பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். முன்னாடி சோஜி நீ ஆஞ்சலினாவை தூக்கிட்டு போ, நான் ஃபைட் பண்றேன். ஆஞ்சலினா தன்னோட கணவனை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு பிரெஞ்ச் அந்த இடத்துல இருந்து ஆஞ்சலினாவை கூட்டிட்டு போயிடுவான். யார் 2 பேர் யாரை கொல்லணும்னு நினைச்சாங்களோ, யாரை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த இறக்கமும் இல்லாம சாஃப்ட் ஸ்டோனை எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க 2 பேரு இவ்வளோ அன்புக்கும் அதே நேரத்துல அதே அளவு கஷ்டத்துக்கும் உள்ளாக்கப்படுறாங்க. பிரெஞ்ச் ஆஞ்சலினாவை தூக்கிட்டு தூரமா ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறான். இந்த பக்கம் சோஜி
அவ்வளோ ஆட்டோமேட்டாவை தனியாக சமாளிச்சுட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள அந்த ஈட்டி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கதறி அழ ஆரம்பிச்சிருக்கோம். நான் தானே செத்துருக்கணும், ஏன் ஏன் நீங்கள் இதை வாங்கினீங்க, நீங்கள் ஏன் சாகணும், இது உங்களுக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறோம். ஷிரோவன்ஸ் எல்லாமே எப்படி சாவாங்க நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு கிளாஸ் மாதிரி ஆகி அந்த கிளாஸ் அப்படியே காத்தோட உடஞ்சி கலந்துரும். அதே மாதிரி அந்த ஈட்டி குத்தின இடம் ஃபுல்லாக கிளாஸாக மாற ஆரம்பிச்சிருக்கும் ஆஞ்சலினாவுக்கு. ஸோ ஆஞ்சலினா அந்த இடத்துல சாக போகிறாங்க. இவ்வளோ பாசத்தையும் அதே நேரத்தில் இவ்வளோ கஷ்டத்தையும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. கதறி அழுந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் அழுந்துக்கிட்டு ஆஞ்சலினாவை அம்மானு கூப்பிட்டுருப்பான். என்னை விட்டு போகாதீங்க, என்னை தனியாக விட்டு போகாதீங்க அம்மான்னு சொல்லி அழுந்திருப்பான். ஆஞ்சலினா எனக்கு தெரியும், இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஞ்சலினாவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவன், எவ்வளோ நல்லவன் அப்படின்னு. ஆனால் ஆஞ்சலினா எந்த அளவுக்கு நல்லவங்கன்னா, அவங்க செத்துட்டு இருக்க இந்த நேரம் அவளுக்குள்ள சாஃப்ட் ஸ்டோன் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஆட்டோமேட்டெல்லாம் ஓடி வந்திருப்பானுங்க. கூரையை பிச்சுக்கிட்டு நிறைய பேர் மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தன் அவளுக்குள்ள சாஃப்ட் ஸ்டோன் இருக்கான்னு பார்க்க இறங்க ஆஞ்சலினா அவள் உடம்பு முழுக்க கல்லா மாதிரி இருக்கும் கையை தவிர. அந்த கையை வச்சு ஹார்லி குயினை அந்த ஆட்டோமேட்டாவை கொல்ல வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டா செத்த உடனே ஆஞ்சலினாவும் செத்துருவாங்க. மீதி இருந்த ஆட்டோமேட்டெல்லாம் அவளுக்குள்ள சாஃப்ட் ஸ்டோன் இல்லை அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அவளுக்குள்ள சாஃப்ட் ஸ்டோன் இல்லைன்ட்டு அந்த ஒரு பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போனா அந்த குழந்தைக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் அவளை தேடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்க கீழே ஆஞ்சலினா சாகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சலினாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஆஞ்சலினா செத்து அந்த இடத்துக்கு சோஜி வந்திருப்பாரு ஆஞ்சலினாவை பார்க்க. கதவை திறந்து ஆஞ்சலினான்னு கத்த, பட் அந்த இடத்துல ஆஞ்சலினாவோட கை மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே கிளாஸா மாதிரி உடஞ்சி போயிருக்கும். ஷோஜி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவர்கிட்ட இருந்த 2 கத்தியில ஒரு கத்தியை கொடுத்து போய் எலினோராவை காப்பாத்து அப்படின்னு உடம்பு முழுக்க ரத்தம் வடிய ஆஞ்சலினாவோட கையை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருவாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தன் கண்ணால பார்த்துட்டு மனுஷனா இருந்த மிருகமா மாறி இருப்பான். தன்னோட பப்பட்டையும் அவர் கொடுத்த அந்த கத்தியும் எடுத்துக்கிட்டு எலினோராவை தேடி போன அந்த ஆட்டோமேட்டாவை மிட்நைட் சர்க்கஸை வேட்டையாட போயிருப்பான். அவனோட பப்பட்டால பறக்க முடியும். ஸோ அங்கேருந்து பறந்தே போவான். இங்கே நடந்தது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஏன் இதெல்லாம் நடக்கணும், எதுக்காக அவங்க சாகணும்னு தன்னோட சோகத்தை கோபமாக மாற்றி அங்கேருந்து எல்லாத்தையும் வேட்டையாடுவான். எந்த ஈட்டி அர்லிக்கு நம்ம கொன்னுச்சோ அதே மாதிரி 5 ஈட்டியை தன் நெஞ்சில் வாங்கியும் அம்மா மாதிரி பார்த்தவங்க இறந்ததை தாங்க முடியாமல் அந்த ஈட்டியை உருவி போட்டுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அந்த ஈட்டியை எந்த பப்பட்டு எரிஞ்சிச்சோ அந்த பப்பட்டை சோஜி கொடுத்த கத்தியால் எஃபோர்ட்டும் இல்லாமல் கொண்டிருப்பான். அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியாக குழந்தைய தேடி போக அங்கேருந்து ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து குழந்தை அழகிற சத்தம் வரும். உள்ளே போய் பார்த்தா கிணத்துக்குள்ளே தண்ணியே இருக்காது, எல்லாம் வத்தி போன மாதிரி இருக்கும். உள்ள குழந்தை மட்டும் கீழே தரையில் படுத்துட்டு அழுந்துட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே இறங்கி குழந்தைய தூக்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹோல் இருக்கும், யாரோ அந்த செவுத்தை உடைச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்து போக வச்ச மாதிரி. ஸோ ஃப்ரான்சைன் கடைசியாக தன்னோட உயிர் முடிகிற அந்த நேரமும் எலினோராவை காப்பாற்றணும் அப்படின்னு அவள் உடம்பு கரைஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆக்வா வீட்டாக இருக்க அந்த கிணத்துல தண்ணியெல்லாம் காலி ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஓலை தன்னோட கையாலேயே செவுத்தை உடச்சி உருவாக்கிட்டு செத்து போயிருப்பா. பட் அவளோட கடைசியாக எலினோராவை காப்பாற்றிட்டு செத்து போயிருப்பா. பட் அங்கே அவளோட பாடி இருக்காது, கரைஞ்சிட்டாளா இல்லை தப்பிச்சிட்டாளா இல்லை இதெல்லாம் இவ பண்ணது தானான்னு தெரியாது. ஆனால் ஃப்ரான்சைன் கடைசியாக சிரிச்சிருப்பா, எலினோராவையும் காப்பாற்றிருப்பா. ஃப்ரெஞ்சு குழந்தைய கையில் எடுத்துட்டு கடைசியாக நீ எதை மிஸ் பண்ணியோ, உன் உடம்புல எது இல்லை, எது ஒன்று மனுஷனா மாத்தாதுன்னு சொன்னியோ அந்த விஷயத்த நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்ப்பான். அத்தோட எபிசோட் 18 முடியுது.